நன்றி என்று சொல்ல வேண்டும். ஏண்டா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கிளிநொச்சி மாவட்டம் என்பது கடந்த காலங்களில் யுத்தத்தால் இன்றையும் கூட யுத்த சுவடுகள், யுத்த வேதனைகளிலிருந்து மீளாத மக்கள் என்றால் வேறு யாருமல்ல, கிளிநொச்சி மக்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இலங்கையில் கூடுதலாக வறுமையின் கீழே வாடுகின்ற மக்கள் எங்கு இருக்கின்றார்கள் என்றால் வேறு எங்குமல்ல, அதுவும் கிளிநொச்சி. போதைப் பொருள், போதை வஸ்து, மதுபாவனம் காலம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பெண்கள் அல்லது எங்களுடைய குடும்பத்தினர்கள் இருக்கின்றார்கள். அரசு அலுவலகங்களுக்கு செல்கின்ற பொழுது தங்களுக்கான சேவைகள் சரியாக கிடைப்பதில்லை என்பது தொடர்பாக மக்கள் தங்களுடைய அதிருப்திகளை வெளியிட்டு வருகின்றார்கள். கப்பல் மூழ்கி அதன் மூலமாக அதில் கொண்டு சென்றது பிளாஸ்டிக், அந்த பட்டன்ங்கிறது தெரிய வந்திருக்குது, விதைகள். அப்போ அது இன்றைக்கு எங்களுடைய தென்னிலங்கை கடற்பரப்பில் கூடுதலாக காணப்படுவதாக இருக்கின்றது. அதனால் வேண்டி அதை உண்கின்ற மீன்கள் அல்லது திமிலங்கள் கூட இறந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதனால் வேண்டி இதற்கு உடனடியாக இது சம்பந்தமாக எங்களுடைய கடல் துறை சார்ந்த அனைவரும் இதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். ஒன்று, அதே நேரத்தில் மறுபக்கம் இன்றைக்கு அதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கை எதுவும் எடுக்க முடியுமா என்பதை நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம். ஏன்னு கேட்டால் இது இன்னொரு நாட்டிலேருந்து வந்த கப்பல் மூலமாகத்தான் அந்த கப்பல் உடைந்து அதன் மூலமாகத்தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. அதனால் வந்து அதன் மூலமாக ஏற்படுகின்ற எங்களுடைய சமுத்திரத்துக்கு ஏற்படுகின்ற நட்டம் என்பது பெரிய நட்டம். இது இவ்வாறான பிரச்சனைகள் தொடர்ந்து வருமாக இருந்து அது எங்களுடைய கடல் பரப்புக்கு பாதகமானது. என்கிட்ட இதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு போல் கப்பல் மூலமாகவும் இது எங்களுக்கு இவ்வாறான ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த பிரச்சனையெல்லாம் கவனத்தில் கொண்டு இது சம்பந்தமாகவும் நாங்கள் ஒரு பக்கம் இதிலிருந்து இவைகளை சேகரித்து கொண்டு இவைகளை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டு அதே நேரத்தில் இதற்கு எதிராக வேறு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியுமாக அது சம்பந்தமாக நாங்கள் ஆராய்ந்து கொண்டோம். நிச்சயமாக கிளிநொச்சி மாத்திரமல்ல, யாழ் மாவட்டத்தில் குறிப்பாக பெருவாரியான இடங்களில் அவ்வாறான துஷ்பிரயோகங்கள் இடம்பெற்றதாக எங்களுக்கும் கூட தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. நிச்சயமாக உண்மையிலே எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் கூடுதலாக முன்னுரிமை அளிப்பது கல்விக்குத்தான். அப்போ அந்த கல்வியை ஒரு ஆரோக்கியமான கல்வியாகவும் தரமான ஆசிரியர்கள், தரமான அதிபர்களை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை, பொறுப்பு உரிய அதிகாரிகளுக்கு இருக்கின்றது, உரிய அமைச்சுக்களுக்கு இருக்கின்றது. ஆனால் அந்த அமைச்சுக்களில் இருக்கின்ற அதிகாரிகள் இதை துஷ்பிரயோகம் செய்கின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது. இது தொடர்பாக எங்களுக்கு அறிவித்தல் வந்திருக்கின்றது. அதனால் இது சம்பந்தமாக நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆராய்ந்து கொண்டு பிற்காலத்தில் இவைகளை நிவர்த்தி செய்ய முடியுமாக இருந்தால் நிவர்த்தி செய்ய வேண்டும். நிவர்த்தி செய்ய முடிகின்ற பட்சத்தில் நிச்சயமாக ஆரோக்கியமான நல்ல ஆசிரியர்களை பெற்றுக் கொடுப்பதற்கு, அதிபர்களை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கையில் நாங்கள் எடுப்போம். கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் அஜீவன் அவர்களே, அதே போன்று கிளிநொச்சி மாவட்டத்தின் அரசாங்க அதிபர் அவர்களே, அதே போன்று கண்டாவளை பிரதேச செயலாளர் பிருந்தாகரன் அவர்களே, அதே போன்று இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற ஏனைய பிரதேச செயலகங்களின் செயலாளர்களே, அதே போன்று இராணுவ போலீஸ் உயர் அதிகாரிகளே, அதே போன்று இங்கு கூடியிருக்கின்ற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, தந்தைகளே, உங்கள் எல்லோருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முதலில் இந்த கண்டாவளையில் வாழுகின்ற மக்களுக்கு இன்றைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, ஒரு ஆடம்பரமான செய்தி, ஒரு பெருமையான செய்தி ஒன்றை உங்களுடைய கண்டாவளை பிரதேச செயலாளர், அதே போன்று அரசாங்க அதிபர், கண்டாவளை பிரதேச செயலகத்தில் தொழில் புரிகின்ற ஊழியர்கள் எல்லோருமே சேர்ந்து உங்களுடைய பெருமையை, கண்டாவளையின் பெருமையை இன்றைக்கு உலகத்திற்கே உயர்த்தி வைத்திருக்கின்றார்கள். அதனால் நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? முதல்ல பெரிய கரகோஷம் ஒன்றை எழுப்பி அவர்களுக்கான நன்றியை தெரிவிக்கிறோம்.
நன்றி 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 என்று சொல்ல வேண்டியது. ஏண்டா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கிளிநொச்சி மாவட்டம் என்பது கடந்த காலங்களில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டது. இன்றையும் கூட யுத்த சுவடுகள், யுத்த வேதனைகளிலிருந்து மீளாத மக்கள் என்றால் வேறு யாருமல்ல, கிளிநொச்சி மக்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இலங்கையில் கூடுதலாக வறுமையின் கீழே வாடுகின்ற மக்கள் எங்கு இருக்கின்றார்கள் என்றால் வேறு எங்குமல்ல, அதுவும் கிளிநொச்சி. போதைப் பொருள், போதை வஸ்து, மதுபாபனம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பெண்கள் அல்லது எங்களுடைய குடும்பஸ்தர்கள் இருக்கின்றார்கள் என்றால் வேறு எங்குமில்லை, எங்களுடைய பிரதேசம். அதுலேயும் கண்டாவலை எடுத்துக்கொண்டால், கண்டாவலுடைய பேரை கேட்டாலே அது காணாத வலையாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிற அளவுக்கு அதனுடைய பெயர் இன்றைக்கு ஒரு சிலரால், கண்டாவலியில் இருக்கின்ற மக்கள் அல்ல, ஒரு சிலரால் அசுத்தப்படுத்தப்பட்டிருக்கா இல்லையா? எங்களுக்கு சிறுவர் திருமணங்கள் கூடுதலாக எங்கே இடம்பெறுது? அது மாத்திரமல்ல, இன்றைக்கு வீதிகள் எங்களுடைய பிள்ளைகள் தனியாக போக முடியாது, டியூஷன் கிளாஸ் போக முடியாது. 6 மணிக்கு பிறகு இந்த கிளிநொச்சியில் இருக்கின்ற ஸ்டாண்டில் 4 பொம்பளை பிள்ளைகள் நிற்க இயலாது. யார் என்ன நடந்திருக்கு? எங்களுக்கு பஸ்ஸில், அதாவது பொது போக்குவரத்தில் செல்லுகின்ற பெண்களில் 95% பெண்கள் எங்கட சகோதரிகள் ஏதோ ஒரு வழியில் பாலியல் இம்சைக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று தேசிய அளவிலான கணக்காய்வு சொல்லுது. அப்போ இந்த நிலைமைகள், மறுபக்கம் போதைப் பொருள் எல்லா இடமும். நான் சொல்ல வரேன் என்னன்னு கேட்டால், இது வந்து அரசியல் ரீதியான பிரச்சனை அல்ல, எங்களுடைய சமூகத்தினுடைய பிரச்சனை, எங்களுடைய பிள்ளைகளுடைய தலைவிதியை தீர்மானிக்கின்ற பிரச்சனை. அதனால வேண்டி நாங்கள் எந்த இடத்துலையும் கூட இவ்வாறான பிரச்சனைகள் கூடுதலாக பேசப்பட்டு, நான் அடிக்க தான் அம்மி நகரும்பாங்க. ஆனால் மீண்டும் மீண்டும் சொல்வதன் மூலமாக இன்றல்ல நாளையல்ல நாளை மறுநாளாவது இவைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு மக்கள் உள்ளாகுவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதுதான் எங்கட அரசியல். எங்கட அரசியல் மற்ற அரசியல் மாதிரி என்ன, இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், நாங்கள் இன்றைக்கு ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கியிருக்கோம். நான் ஒரு கேபினெட் மினிஸ்டர், உங்களுக்கெல்லாம் தெரியும். இதற்கு முன்னர் ஒரு கேபினெட் மினிஸ்டர் இந்த இடத்துக்கு வந்திருந்தா எப்படி வந்திருப்பான்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எத்தனை போலீஸ் பட்டாளங்களே வந்து, பல வாகனங்கள் வந்து, என்ன இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் ஓடி வந்து, ஏன்னா கேபினெட் மினிஸ்டர். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற முதலாவது நபர் யார்? கேபினெட் மினிஸ்டர். அப்போ அந்த 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 வகை தான் இது நாள் வரைக்கும் இருந்துச்சு. கேபினெட் மினிஸ்டருக்கு மாத்திரம் சாதாரண ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எடுத்துக்கொள்ளுங்களேன். கடந்த காலத்தில் இருந்தவர்கள் எப்படி போனார்கள் வந்தார்கள்? இங்கே இருக்கின்ற அதிகாரிகள் என்ன சேர்ந்து தான் அவங்களுக்கு பின்னுக்கால ஓடி ஓடி வாக்களித்து இன்னைக்கு அவனுங்க எல்லாருமே சேர்ந்து எங்களோட வாய்க்கரிசி போட்டிருக்காண்டு நம்மளோட பிள்ளைகள் சொல்லுவாங்க. அது நாங்கள் சொல்கிறோம், அதுக்கு ஆளாக வேண்டாம். இன்றைக்கு நீங்கள் எல்லாருமே சேர்ந்து கடந்த செப்டம்பர் மாதம் இதெல்லாம் மாற்றி அமைச்சிருக்கிறீங்க. புதிய ஒரு உலகம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது, உங்களுடைய அரசாங்கம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், அந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் வேகமாக துரிதமாக மக்கள் மயப்படுத்த வேண்டியிருக்கும். அந்த மக்கள் மயப்படுத்துகின்ற செயற்பாடுகளில் பிரதானமான ஒன்றுதான், வேறு எதுவும் இல்லை, இந்த டிஜிட்டல் மயமாக்குகின்ற வேலை. இன்னைக்கு அரசாங்கம் என்ற வகையில் நாடு முழுவதுமே இந்த டிஜிட்டல் மயமாக்குகின்ற வேலையை செய்து இந்த 3 வருடத்தில் இதை முடிக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அதற்கான ப்ரொசஸ் வேகமாக இன்றைக்கு போய்கொண்டிருக்கும். நாளைக்கு நம்மளோட ஐடென்டி கார்டு காட்டினா போதும், அதிலிருந்து எல்லா தகவல்களும் எல்லா வேலைகளையும் செய்து கொள்ளக்கூடிய அவர் யார், எவர், எப்படியாப்பட்டவர் என்பது என்ன அப்படி 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 தேவை இருக்குது இன்னைக்கு. அப்போ அந்த 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 தொழில்நுட்பத்தை நோக்கி நாங்கள் போகணும். இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ்புக்கை பார்க்குறீங்க, வாட்ஸ்அப்பை பார்க்குறீங்கன்னா எல்லா நியூஸும் உங்களோட கையில் இருக்குது. அப்போ அந்த வகையில் இன்றைக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், நாளைக்கு உங்களுடைய ஊரில் இருக்கின்ற பிரச்சனைகள் உங்களோட கையில் இருக்குமாக இருந்தால் உடனடியாக
இந்த எங்களுடைய வெள்ளப்பெருக்கு வந்து விட்டது, வாய்க்கால் உடைந்து விட்டது, ஏன்னா அல்லது இந்த பாருங்க எங்களோட ஊரில் மரம் ஒன்று உடைந்து விழுந்து விட்டது, எங்களோட விகுதிகள் புனரமைக்கப்படவில்லை, எங்களோட பாடசாலைகள் பல்வேறு குறைபாடுகள் இருக்கின்றது, இந்த பிரதேசங்கள் போதைப் பொருள் கூடுதலாக இடம்பெறுகின்றது. இந்த வகையான செய்திகளையும் கூட உடனுக்குடன் உரிய அதிகாரிகளுக்கு தெரிவிப்பதற்கான ஒரு ஊடகமாக இன்றைக்கு உங்களுடைய இந்த கண்டாவளை யூசஸ் போசல் இன்றைக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கு. அதனால் நாங்கள் கண்டாவளியில் இருக்கின்ற மக்கள்கிட்ட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தான் கிட்ட, நீங்கள் எல்லாருமே இதை டவுன்லோட் பண்ணி இதில் ஜாயிண்ட் ஆகும். முதல் கண்டாவளியில் 2000 குடும்பங்கள் நம்ம இருக்கிறாங்கன்னா 8000 குடும்பங்கள் இருக்கிறாங்க. 8000 பேரும் ஏன்னா இந்த இப்போ லோட் பண்ணி இதில் செட்டில் ஆகும். ஏன்னு கேட்டால் நமக்கு இன்றைக்கல்ல இது ஒரு நேரம் இன்றைக்கு நாங்கள் ஆரம்பித்த உடனே இதில் பூரணமான பலாபலன் கிடைக்குமா கிடைக்காதுன்று உடனடியாக சொல்ல முடியாது. இருந்த போதிலும் கூட உடனுக்குடன் எங்களுடைய செய்திகளை தெரிவித்துக் கொள்வதற்கு எங்களுடைய டிஎஸ்க்கு எங்களுடைய ஜிஏவுக்கு இந்த தகவல்களை சொல்லிக் கொள்வது கூட எங்களுக்கு லேசாக இருக்கும். அது ஒன்று. அடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த கண்டாவளை பிரதேசத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இந்தியாவில் ஐடி மூலமாக கிடைத்த வருமானம் அதே ஆண்டு $127 பில்லியன். அப்போ இன்றைக்கு உலகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது? அறிவு. அப்போ அந்த அறிவாற்றல் உள்ள இளைஞர்கள், அறிவாற்றல் உள்ள மாணவர்களை, எங்களுடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய தேவை எங்களுடைய பெற்றோர்களுக்கு இருக்கு. அந்த அறிவாயுதம் தான் நாளைக்கு உலகத்தை ஆளப்போகுது. வேறு எதுவும் இல்லை. எங்களுக்கு நிலம் இல்லை, பெருசாக நிலம் இல்லை, நீர் இல்லை, என்னென்னமோ வளங்கள் சொல்ல, எந்த வளமும் இல்லை. நமக்கு இருக்கின்ற முதலாவது வளம் மனித வளம். அந்த மனித வளத்தை சரியான முறையில் முகாமித்தம் செய்து கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்தையே அவர்கள் ஆள்வார்கள். அந்த வகையில் இன்றைக்கு தம்பி பிரதீபன் போன்று பலர் இதற்கு உதவி செய்திருக்கின்றார்கள். அப்போ அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு பெருமையை ஈட்டி கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைக்கு அரசாங்கம் கூட இந்த செயற்பாடுகளை மேலும் மேலும் ஊக்குவிப்பதற்கு உதவி செய்வதற்கு, நான் அது மாத்திரமல்ல, டிஜிட்டல் மினிஸ்டரோடையும் சம்பந்தமாக நான் உடனடியாக மெசேஜ் போட்டிருக்கிறேன். நேரடியாக அவரோடையும் சந்தித்து பிறகு இந்த ஆப்பை நானும் கூட இன்றைக்கி டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஆப்பை நாளைக்கு மற்ற இடங்களுக்கு காட்டி இதில் இருக்க ஏதாவது குறைபாடுகள் இருக்குமா இருந்தால், டெக்னிக்கல் போல்ட் இருந்தால் அதையும் நிவர்த்தி செய்து கொண்டு முடியுமா இருந்தால் இது நாடு தழுவிய ரீதியாகவும், ஏன்னா எல்லா பிரதேச செயலகங்களையும் இவ்வாறான செயலிகளை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட வேண்டும். அதற்கு இன்றைக்கு நாங்கள் உங்களுடைய செயலியை நல்ல முறையில் செயல்படுத்தி இன்றைக்கு இந்த செயலியை நாளைக்கு இலங்கை முழுவதும் செல்ல வேண்டும் என்ற செய்தியை கூற வேண்டிய பொறுப்பு கண்டாவளை மக்களுக்குரியது. அந்த வேலையை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, அதே போன்று இன்றைக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய குறை நிறைகளை நாங்கள் எதிர்காலத்தில் படிப்படியாக தீர்த்து கொள்வோம். அப்போ அந்த குறை நிறைகளை நாங்கள் இன்றைக்கு நவீனமயமான டிஜிட்டல் மயமான செயல்கள் மூலமாக செயல்படுவோம் என்றும், அதே போன்று அவ்வாறான செயல்பாடுகளுக்கு ஆக்கப்பூர்வமான ஊக்கங்களை அளிக்குமாறு, அதற்காக வேண்டி உங்கள் அனைவருக்கும் கூடுதலான சக்தியும் கூடுதலான வலுவும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இலங்கையை டிஜிட்டல் மயமாக்குகின்ற வேலை திட்டம். அந்த டிஜிட்டல் மயமாக்குகின்ற வேலை திட்டத்துடைய அமைச்சராக கூட எங்களுடைய ஜனாதிபதி அன்று குமார திசாநாயக்க அவர்கள் இருந்து வருகின்றார். அவர் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து இந்த இலங்கையை டிஜிட்டல் துறைகளை உட்படுத்தி, என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே நடக்கின்ற பல ஊழல்கள் மோசடிகளுக்கு காரணம் இப்பொழுதும் பல விடயங்களை மனுவலாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். டிஜிட்டல் மயப்படுத்துகின்ற பொழுது கணனி பிழைவிடாது. என்னதை கொடுத்தாலும் கணனி எங்களை தட்டி கேட்கும், இது பிழை என்று சொல்லும். அவ்வாறான அந்த டிஜிட்டலை நாங்கள் டிஜிட்டல் மயமாக்கல் இலங்கையை பூர்ணப்படுத்துவதற்கூடாக இலங்கையினுடைய அபிவிருத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது.
அதன் ஒரு கருப்பொருளாகத்தான் இன்றைய தினம் கண்டாவளை பிரதேச செயலகத்தினுடைய அனைத்து செயல்பாடுகளையும் கணனிமயப்படுத்தி அதை சாஃப்ட்வேராக உருவாக்கி கண்டாவளை யூசர் போர்ட்டல் என்ற ஒரு அப்ளிகேஷனை இன்றைய தினம் கண்டாவளை பிரதேச செயலர் அறிமுகப்படுத்துகின்றது. எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது, பெருமையாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்களுடைய மணித்துளிகள் என்பது மிகவும் முக்கியமானது, ஒரு மருந்து போன்றது. அதை நாங்கள் பல வழிகளிலே அநியாயமாக செலவழித்து கொண்டிருக்கின்றோம். ஒரு நாளைக்கு இந்த இலங்கையில் எந்த பாகத்தில் இருந்தாலும் பயணங்கள், அதிகாரிகளை சந்திப்பதற்கு காத்து நிற்கின்ற நேரங்கள், ஒரு கடிதம் கொடுத்தால் அந்த கடிதத்துக்கான பதில் கிடைப்பது தொடர்பான விடயங்கள் எல்லாமே தாமதமாகி மக்கள் மத்தியிலே ஒரு விமர்சனமும் விசனமும் காணப்படுகின்றது. அரசு அலுவலகங்களுக்கு செல்கின்ற பொழுது தங்களுக்கான சேவைகள் சரியாக கிடைப்பதில்லை என்பது தொடர்பாக மக்கள் தங்களுடைய அதிருப்திகளை வெளியிட்டு வருகின்றார்கள். நீண்ட காலமாக புரியோடி போயிருக்கின்ற எங்களுடைய இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் முகமாகத்தான் மக்கள் தேசிய மக்கள் சக்தியை ஆட்சிக்கு கொண்டு வந்து அதற்கூடாக பல தீர்வுகளை காண வேண்டும் என்பதற்காக இருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், அண்மை காலங்களிலே நாட்டிலே என்ன நடக்கின்றன்னு சொல்லி பல ஊழல்வாதிகளும் மோசடிக்காரர்களும் இன்று பயந்து போய் வயிற்றிலே புலி கரைத்தது போல இருக்கிறார்கள். பல சிறைக்கு செல்லுகின்ற சூழலிலே காணப்படுகின்றார்கள். அவ்வாறான ஒரு தருணத்திலே தான் இந்த டிஜிட்டல் ஆப்பானது மக்களுக்கு பல வகையில், நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற ஒரு அதிகாரியின் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள், தங்களுடைய பிரச்சனைகளை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் போன்ற அனைத்தும் காணப்படுகின்றன. இந்த ஆப்பானது இந்த மக்கள் மத்தியிலே பிரபலப்படுத்தப்பட வேண்டும். மார்க்கெட்டிங் செய்வதற்காக தீர்வானதுக்கு நீங்கள் எல்லோரும் ஒரு கரம் கோத்து ஒரு நல்ல நாட்டை நாங்கள் உருவாக்குவதற்கு நீங்கள் அனைவரும் அணிதல் கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சியோடு